இன்றைய வசனம் சங்கீதம் 103:2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. தாவீது இப்படியாக சொல்லுகின்றார். அப்படியானால் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறாரே. அப்படியானால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி அவரை துதிக்க மறக்காதீங்க, ஸ்தோத்திரிக்க மறக்காதீங்க. முழு உள்ளத்தோடு அவரை ஸ்தோத்திரிங்க. ஏசப்பா, என் தேவன் என்னை நீங்கள் இவ்வளவாய் நடத்தி வந்தீங்களே, என் குடும்பத்தின் தேவைகளை நீங்கள் சந்திச்சிங்களே, என்னை கண்ணிமையை காப்பது போல் எங்கள் முழு குடும்பத்தையும் காத்து வந்தீங்களே, எங்களை இவ்வளோ தூரம் எங்களை அருமையாய் நடத்தி வந்தீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லுங்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் அப்படியாக நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் இன்னும் நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நீங்கள் ஸ்தோத்திரிப்பதின் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவார். நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்த செலுத்த அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். ஒருவேளை இப்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருந்தாலும் கூட ஒருவேளை சில பேர் நன்றி சொல்வதற்கு கூட தெரியாதபடி இருப்பார்கள். ஆனால் அப்படி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள், ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் இல்லாமல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையிலும் உங்களை நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா? எத்தனையோ தேவைகள் மத்தியில் உங்களை நடத்தி கொண்டு வந்தார். எத்தனையோ பலவீனமான நேரத்திலெல்லாம், சுகவீனமான நேரத்திலெல்லாம் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள் பாதிக்கப்பட்டது நிமித்தம், நீங்கள் சரீரத்தில் பாதிக்கப்பட்டது நிமித்தம் எத்தனை நேரங்களில் நீங்கள் சோர்ந்து போனீங்க. ஆனால் கூட லகுவாக உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து உங்களை இதுவரையிலும் வழி நடத்தி வந்தார் அல்லவா? உங்களை பாதுகாத்து வந்தார் அல்லவா? ஒரு நாள் கூட இந்த வருடத்தில் உங்களை பட்டினியாக போடவே இல்லையே. உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திச்சார். உங்கள் குடும்பத்தில் நன்மையான காரியங்களை எல்லாம் கர்த்தர் நடத்தி கொடுத்தாரே. அப்படியானால் நீங்கள் நன்றியறிதல் உள்ளவர்களாக இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு இத்தனை நாட்களும் செய்த நன்மைகளை நீங்கள் நினைத்து நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல மறக்கவே மறக்காதீங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை இதுவரையில் நீங்கள் மறந்துருந்தா கூட, ஏன்னா நீங்கள் இந்த நாட்களில் கூட நீங்கள் அந்த கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் ஒருவேளை இதுவரையிலும் நீங்கள் அந்த அனுபவம் இல்லாமல் இருந்தாலும் கூட நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க மறக்காதீங்க. இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி சொல்லி கர்த்தரை துதிங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தையும் கர்த்தருடைய மகிமையும் நீங்கள் காண முடியும். உங்களை சுற்றிலும் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் காண முடியும். பிரியமானவர்களே, அப்படியாக கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் இதன் மூலமாய் மகிமைப்படுவார். என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே ஸ்தோத்திரி என்று சொல்லி தாவீது சொன்னது போல, தன்னுடைய ஆத்துமாவை தன்னுடைய இருதயத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரித்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து நன்றி செலுத்தி தாவீது இருந்தது போல நாமும் கூட, நீங்களும் கூட அப்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருடைய கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் அதன் மூலமாய் சந்தோஷப்படுவார். அவருடைய கிருபை இன்னும் உங்களுக்கு அதிகமாய் தருவார். பிரியமானவர்களே, அப்படியாக நீங்கள் வாஞ்சியுங்கள். ஸ்தோத்திரிக்க மறக்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.